பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவஜனங்களாகி நம்மிடத்தில் அன்பா இருப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினால்தான் தேவர்களாகி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனுஷன் அறிந்து கொள்கிறானோ அவனால் மட்டுமே பிதாவாகிய தேவனையும் அறிந்து கொள்ள முடியும். அதை இந்த அதிகாரத்தின் 7வது வசனத்துல நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறானோ அவனால் மட்டுமே பிதாவாகிய தேவனையும் அறிந்து கொள்ள முடியும். தேவனையாகி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம்முடைய சுயபலத்தால் நிச்சயமாய் நம்மால் செய்ய முடியாது. நம்முடைய அறிவு, ஞானம் எல்லாமே குறைவுள்ளது. அது மாத்திரமல்ல, வேதம் தெளிவாய் சொல்கிறது, எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அந்த மனுஷனால் மட்டுமே தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்ல பிள்ளை, நமக்காக அருளப்பட்ட தேவகுமாரன். அவர் இந்த உலகத்துல வந்து தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினார். அப்படி அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே வேத வசனங்களை அறிந்து கொண்ட வேதபாரகராலும் பரிசேயராலும் பிரதான ஆசாரியர்களால் கூட அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பேதுருவும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டார்கள். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவன் தம்மை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களால் மட்டுமே அவரை உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை சபையில பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா அந்த செய்தியில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? எந்த ஒரு மனுஷன் தம்மை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தர் தன்னோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறதோ அவனுக்கு தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். அவனுக்கு தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். 100 பேர் இருக்கிற சபையில காமனா தான் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை பிரசங்கிப்பாங்க. ஆனா அந்த வசனம், அந்த வார்த்தையாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களோடு பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற ஒரு சிலர் தான் வசனத்திலிருந்து கர்த்தர் தன்னோடு கூட பேசுவதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இல்லையோ அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. தேவர்களால் நாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது, சபையிலோ இல்ல ஒரு செய்தியை கேட்கும் பொழுதோ இல்ல வசனத்தை வாசிக்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கணும். என வசனம் தெளிவா சொல்கிறது, அவர் யார் மேல் அன்பா இருக்கிறாரோ அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவர்களாகி நம்மை கர்த்தர் நேசிக்கிறார். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் மேல் அன்பா இருந்து அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவனோடு கூட அவர் பேசுகிறாரோ அந்த மனுஷன் தான் எல்லாவற்றை காட்டிலும் பாக்கியம் உள்ள ஒரு மனுஷன். எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். என சர்வவல்லமையுள்ள தேவன் அவனோடு கூட பேசுகிறார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவர்களாகி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்து ஒரு பிரதானமான காரியம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு மனுஷன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறானோ அந்த மனுஷன் மேல் பிதா அன்பா இருப்பார். அப்படி பிதா அன்பா இருக்கிற அந்த மனுஷன் மேல் நான் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, தேவர்களாகிய நானும் நீங்களும்
அவர் மேல் அன்பா இருக்க வேண்டும். இப்ப நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ரொம்ப நேசிக்கிறேனே, அவர் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பும். ஆனா வேதம் சொல்கிறது, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறானோ அந்த மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறான் என்று. இன்று தேவப்பிள்ளைகளாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறோமா? பெற்றுக்கொள்ளுகிற காரியத்துல எல்லாருமே என்ன பண்றோம்? அதை சரியா செய்வோம். சபைக்கு செல்லும் பொழுதும், ஆண்டருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும், வேதம் வாசிக்கும் பொழுதும் தேவப்பிள்ளைகளாகி நாம் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக் கொள்கிறோம், அவருடைய கற்பனைகளை பெற்றுக் கொள்கிறோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய கற்பனைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்படி கர்த்தரால் போதிக்கப்பட்ட கற்பனையை பெற்றுக்கொண்ட தேவப்பிள்ளைகளாகி நாம் அதை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். வேறு தெளிவாய் சொல்கிறது, இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று. அதை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, கர்த்தர் இந்த தேவப்பிள்ளைகளாகி நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அன்பாயிருந்து அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால் தேவப்பிள்ளைகளாகி நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற அடையாளம் தான் அவன் கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள தீவிரமாக செயல்படுகிறானோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலும் தீவிரமாக செயல்படுவான். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் அதன்படி செயல்படவும் நாம் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நாம் சொன்னபடியே நம்மை அன்பாயிருந்து நம்மை நமக்கு வெளிப்படுத்தி தேவர்களாகி நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் பிதாவாகிய தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, இம்மையில அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி மறுமையிலே நாம் அறிந்து கொண்ட, நம்மை அன்பு செலுத்தின, நமக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க செய்வதும் அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.